பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா. அடடா, சாம் வந்துட்டான். இப்ப சாம் பின்னாடியே இனியாவா வரப்போறான். ரெண்டு பேரும் என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னு இப்ப தெரிஞ்சிடும். ஐயே, இது என்ன சாம் சாருக்கு வந்த நிலைமை? அதானே, இனியா மட்டும் தானே சாம் கூட பேசிட்டு நின்னா. ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருக்குமோ? ஐயோ, இத வேற கவனிக்காம விட்டுட்டமே. என்ன சாம், எப்படி போன நீங்க இப்படி வந்துட்டீங்க? எப்படி? இல்ல சாம், பொங்கலுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்கேன். எல்லா வருஷமும் புதுசு புதுசா ரங்கோலி, அந்த கோலம் இந்த கோலம் எல்லாரும் போடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆமா. ஏன் சாம், இந்த தடவை நீங்க புதுசா உங்க முகத்துல இருந்து கோலம் போட ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க போல. என்னாச்சு, எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்துட்டே நிக்கிறீங்க? அது வந்து என்ன மக்களே, உனக்கு சாம தான் பிடிச்சிருக்குன்னா சொல்லிருக்க வேண்டியதுதானே. நாங்க என்ன வேண்டானா நிக்க போறோம்? மனசுல அவன் மேல ஆசை வச்சுட்டு. அங்கிள், என்ன சாம், நீ கூட எங்களை சுத்தல விட்டுட்டா? இல்ல அங்கிள், நான் என்ன நினைச்சேன்னா, எங்களை என்னப்பா நினைச்சிட்ட? நீ தப்பாவா புரிஞ்சு வச்சிருக்க? நான் தான் ஏற்கனவே இசையை லவ் பண்ணிட்டேன். இதுக்கு மேல இனியா மேல நான் ஆசைப்பட்டா நாங்க சேர்த்து வைக்க மாட்டேன்னு நினைச்சிட்டியா? அப்பா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க ரெண்டு பேரும் உங்க மனசுல இருக்கிறத சொல்லியிருந்தா எப்பவோ நாங்க உங்க கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிருப்போம். இப்ப மட்டும் அன்பு உங்க ரெண்டு பேருக்கும் பேசி முடிக்காட்டா உங்க ரெண்டு பேர் மனசுல இருக்கதான் வெளியே வந்திருக்காதுலாம். இந்த வீட்டுக்கு அன்பு அருணெல்லாம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி சாம் நீயே முக்கியம்தான். இப்பவாது உங்க மனசுல இருந்தது வெளியே வந்ததே. சாமு, நீ என்ன பேசவே ஆரம்பிக்கலாம், அதுக்குள்ள அவங்களே கதை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்பு, ஆக்சுவலா நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா பேசி உனக்காக ஒரு முடிவு எடுத்திருக்கோம். ஓ, எனக்காக நீங்க முடிவெடுத்தீங்களா? ஆமா அன்பு, நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேரணும்னு நீ தானே ஆசைப்பட்ட. அப்புறம் அப்புறம் என்னடா, அதனால நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம். சரி, ஏன் அறிவில்ல உனக்கு? என்ன பண்ணி வச்சிருக்க? அன்பு, இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமே இல்ல. ஆமாடா, அவளுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். இவன் வேற, அவன் எதை பத்தி பேசுறான்னு தெரியாம ரொம்ப கடுப்பேத்துறானே. எல்லாரும் என்ன பார்த்துட்டே இருக்கிறதுலாம் எனக்கே கொஞ்சம் ஷையா இருக்கு. யாருக்குப்பா? உனக்கா? ஆமா, உனக்காக நாங்க ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அதை எல்லாரும் முன்னாடியே போட்டு உடைக்கலான்னு பார்த்தா யாராவது விடுறீங்களா? பரவாயில்ல, நீ சொல்ல, நாங்க கேக்குறோம். அதான்டா, உனக்காக நாங்க ஒன்னா பேசி ஒரு முடிவு எடுத்திருக்கோம். சரி, எனக்காக பேசி எடுத்த முடிவு உன் முகத்திலேயே தெரியுது. அன்பு, தயவு செஞ்சு நீ பேசாத இனியா. உன்கிட்ட அப்புறமா நான் பேசிக்கிறேன். போச்சா? ஐயோ, சாரி நியா. நான் பண்ண வேலையால எல்லாரும் ஒன்னதான் இப்ப தப்பா நினைக்கிறாங்க. நான் வேற கவனிக்காம விட்டுட்டேன். சரி, ஓகே, நீயும் சாம சேர்ந்து அண்ணனோட மனசு மாத்துறதுக்கு ஒரு பிளான் போட்டிருக்கீங்க. இந்த டிராமாக்கு ஃபர்ஸ்ட் புள்ளி நான் வச்சதாவே இருக்கட்டும். அதனால சாம், ஃபியூச்சர்ல அண்ணனை இனியாவை சேர்ந்ததுக்கு அப்புறம் எல்லா கிரெடிட்டும் உனக்கு மட்டும் தானே, நீ மட்டும் கொண்டாட முடியாது. ஷேர் எனக்கு வரும். ஏன்னா மெயின் புள்ளியே நான் தானே வச்சுட்டு இருக்கேன். இந்த சேம பையில சும்மா பார்க்கறத விட இப்படி அழகா இருக்கானே, செல்லம் போல இருக்கான். வாயை மூடுங்க பாட்டி நீங்க. இந்த பையலுக்கு என்ன வாக்கம்? அவனும் கட்ட மாட்டான். இந்த ஜோடியா நல்லா தான் இருக்கு. அதுல என் பேத்தி போட்ட கோலம் சூப்பர். பாட்டி, அது உங்க பேத்தி இனியா போட்ட கோலம் இல்ல, உங்க பேத்தி இசை போட்ட கோலம். எல்லா கிரெடிட்டும் எனக்கு தான். சோ அன்பு, நாங்க ரெண்டு பேரும் ஒரு முடிவு எடுத்திருக்கோம். இந்த கல்யாணத்துல எங்களுக்கு மனப்பூர்வமான சம்மதம். எல்லாம் உனக்காக தான் அன்பு. ஆமா, அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டுதெல்லாம் எனக்காக தான் நீங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கீங்கன்னு. இதுல காதலாம்? காதல் எல்லாம் இல்லடா, இது உன் மேல நாங்க வச்சிருக்க பாசம். சாம், ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. உங்க முகத்தை பார்க்கும்போது பொங்கல் ஞாபகம் இப்பவே எங்களுக்கு வந்துருச்சு. எனக்கெல்லாம் இப்பவே கோலம் போட போன போல இருக்கு. என்ன என்ன சொன்ன இப்போ? யாருக்கு கோலம் போட போற? நான் தான் கோலம் போட போறேன். எங்க வேணாலும் போடுவேன். உங்களுக்கு என்ன? எங்க வேணா போடுவியா? ஏய், அது எப்படி போட முடியும்? அருணுக்கு அருண் பிரச்சனை. ஏங்க, எங்க ஊர்ல எல்லாம் பொங்கலுக்கெல்லாம் பெருசா செலிப்ரேட் பண்ணுவாங்க தெரியுமா? சரி, இப்பவே சாமோட முகத்தை பார்த்த உடனே எனக்கு கோலம் போடணும்னு ஆசை வந்துச்சு. இந்த வாட்டி பொங்கலுக்கு நான் போட்டு, அதாவது கோலம் போட்டு கலக்குன்னு கலக்கி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டு வரேன். ஓ, நீ அந்த கோலத்தை சொன்னியா? சரி சரி, எங்க வேணா போட்டுக்கோ. நீங்க என்ன நினைச்சீங்க? நான்லாம் எதுவும் நினைக்கலாம். நீ எங்க கோலம் போட்டா என்ன கோலம் போட்டா எனக்கு என்ன? இந்த ஆளுக்கு மண்டை கலண்டுட்டு. தெரியுது. அப்ப மாமா டும் டும் போச்சு. அப்ப மாமா டும் டும் போச்சு.
இவ ஒருத்தி இந்த டும்டும் பிரச்சனையை ஒரு நேரமா விட மாட்டா போலயே. என்ன நண்பா, சந்தோஷமா? உன் நம்பிக்கைய நாங்க காப்பாத்திட்டோமா? ஆமா, எவ்வளவு சூப்பரா காப்பாத்திருக்க. உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதே நீ காப்பாத்தின லட்சணம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாம் எனக்கு தான், எல்லாம் என்னால தான். அன்பு, அவன் தான் சொல்றான்ல, எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அடியே அடியே, பல்ல காட்டிட்டா நிக்கிறேன் பாரு. அன்பு, நான் தான் இதை பண்ணி வச்சிருக்கேன்னு என்ன தப்பா நினைச்சிட்டே இருக்கான். நீ என்னடானா பல்லைய காட்டிட்டு நிக்க. இனியா, எப்படி நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் சாம் வருவான், எல்லா கிரெடிட்டும் எனக்குன்னு. அப்ப நான் சொல்லுவேன், முத புள்ளிய போட்டு ஆரம்பிச்சதே நான் தான் அப்படின்னு. ஏய் சாம், சாம், என்ன கண்ணத்துல ரெண்டு பக்கமும் பாரு. என்ன பாக்க? ஐயோ, முறமாட்டா லிப்ஸ்டிக். லிப்ஸ்டிக் கேக்குறா? அதுவும் லிப் சம்பந்தமா கேக்குறான்னா சும்மாவா? ஒருவேளை இனியா டிராமாவை இங்கேயே ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இனியா ஆக்டிங் ஆரம்பிச்சிருச்சு, நாமளும் இதுக்கு ஏதாவது ஈக்குவலா பண்ணி ஆக்கணுமே. பல வருஷமா காதலிக்கிறதா எழுதி வச்சிருந்தா இவ காதலோட லட்சணம் தான் தெரியுதே. நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் இருக்கலாம். இப்ப பாரு, தூள் கலப்பிடலாம். என்ன இனியா, லிப்ஸ்டிக் கேட்டியா? அதெல்லாம் வாங்கிடலாம். இனியா, இந்த கல்யாணம் வேணா அன்போட ஆசைக்காக நடக்கலாம். முதல்ல என் பியாத்தி சேம பையலுக்கிட்ட லிப்ஸ்டிக்கா கேட்டிருக்கேன். இந்த கிழவி வேற. இவன் என்னத்துக்காக இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு நிக்கான்னு தெரியலையே. இவனும் கட்ட மாட்டான், கேட்டியவனையும் கட்ட விட மாட்டான். அது மட்டும் இல்லாம இனியா, முதல்ல நீ என்கிட்ட லிப்ஸ்டிக் கேட்டிருக்க. நீ வேணா பாரு, லிப்ஸ்டிக்கா வாங்கி குமிச்சிட மாட்டேன் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம். இது வரைக்கும் யாருமே யூஸ் பண்ணாத பச்சை கலர்ல கூட நான் உனக்கு லிப்ஸ்டிக் வாங்கி தரேன். ஹலோ ஹலோ, ஆ சொல்லுங்க ஆர்த்தி. கலர் கலரா டிசைன் டிசைனா வாங்கி கொடுக்கிறதுக்கு நீங்க ரெடி தான். ஆனா ஒண்ணுக்கே எங்களை எல்லாம் கலங்க விட்டுட்டீங்க. இதுல நீங்க டிசைன் டிசைனா கலர் கலரா போட்டு நாங்க எப்படி அதையெல்லாம் பாக்குறது? எதை பத்தி சொல்றாங்க? மண்ணு ஏண்டா, முத உன் லவ்வர் கொடுத்த கிஸ்டுக்கான தடம் இருக்குது பாரு, தொடச்சு தொலை. என்ன? சாம், லிப்ஸ்டிக் உன் கண்ணத்தை தொட. அது எப்படி 14 வருஷம் லவ் 14 நிமிஷத்துல காத்துல போகும்? அன்பா, இது வந்து என்ன சாம், தொடச்சிட்டீங்க போலாம். லிப்பாம் ஏதாவது நீ தேவைப்படுதா என்ன? நல்லா பண்ணிட்டடா. ஐயோ, இத பார்த்துதான் முறைச்சிட்டு நின்னானா? நான் வரேன், நான் தான் காரணம்னு என்னையே சொல்லிட்டனே. ஆனா ஒண்ணு சாம், அவ 14 வருஷத்து காதலும் சூப்பர். நீ நெஞ்சில சுமந்துட்டு வாழன்னு நினைச்சியே, உன் காதலும் சூப்பர். எனக்கு ரூம்ல வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். பட் அன்பு, என்ன இருந்தாலும் சூப்பரா தான் இருந்துச்சு. இருக்குடி உனக்கு, அப்புறம் இருக்கு. எப்படி நம்ம பெர்ஃபார்மன்ஸ்? அவன் இப்ப என்னென்னமோ நினைச்சிட்டு போவான். போட்டு இனிமேதான் ஆட்டமே ஆரம்பம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஏக்கா, இனியா சாம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சிருக்கோம் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? ஆமா, அதான் எல்லாம் முன்னாடி எங்களுக்கு சம்மதம் சொல்லிட்டாங்களே. ஓ, எனக்கு முதல்ல டவுட்டா தான் இருந்தேன். ஆனா சாம் வந்த கோலத்துல நானும் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஆனா இதுல வேற என்னமோ ஒளிஞ்சிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஆமா, இவ பெரிய சயின்டிஸ்ட். ஏன் நான்லாம் யோசிக்கிறது கரெக்டா இருக்காதா? ஷாப்பிங் போனேன்னு சொன்னேலாம், கிளம்புறியா இல்லையா? அட ஆமா, எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு. பாட்டிக்கு வேற ஸ்ட்ரைட்னிங் பண்ணணும். ஸ்ட்ரைட்னிங் மேக்கப்லாம் பண்ணி பாட்டிக்கு அழகான ட்ரெஸ்லாம் போட்டு பாட்டி இன்னைக்கு நைட் சர்ச்சை கூட்டு போனோம். எந்த பாட்டியா? செல்லு பாட்டியடா. அதுக்கு பாட்டிக்கு அந்த தொப்பி முடிய ஸ்ட்ரைட்னிங் பண்ணி ஸ்ட்ரைட் ஆக்கணும்ல, அதான் ஷாப்பிங் போறோம். செல்லம், கடைக்கு போலாம். இல்ல ஏஞ்சல், அவ வர வேண்டாம். ஏக்கா? இல்ல ஏஞ்சல், அவளுக்கு பசிக்கா. ஏதாவது சாப்பிட்றது கொடுத்தாதான் தூங்கிடுவா. நீங்க ரெண்டு பேரும் ஒழுங்கா ஷாப்பிங் பண்ணவே முடியாது. இவளை தூக்கிட்டே நடக்க வேண்டியதுதான். இனி ஒரு நாள் கூட்டிட்டு போங்க. அப்படியா? அப்ப சரிக்கா. அப்புறம் அருண், நீங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் போனீங்களே, ரிப்போர்ட் வந்துருச்சா? என்ன சொன்னாங்க? அது வந்து அண்ணி, ஏஞ்சலுக்கு ஃபைப்ராய்ட் ப்ராப்ளம் இருக்கு. ஓ அப்படியா? அப்படிதான் நானும் நினைச்சேன். பட் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல அண்ணி, டேப்லெட்லயே சரியாயிரும். ஆமா, இது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லதான். பட் டாக்டர் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்க தானே? வேற ஏதாவது பண்ணணுமா இல்ல டேப்லெட்லயே சரியாயிருமா அப்படின்னு? ஆமா, நீ பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல, மெடிசின்லயே சரியாயிரும். அப்ப சரி. அது எப்படி 14 வருஷத்துல 14 நிமிஷத்துல காணாம போகும்? சோ நாம நினைச்ச மாதிரி இனியாக்கு நம்ம மேல இருக்கிறது காதல் இல்லையா? சாம்க்கு எப்படி உடனே ஓகே சொல்லுவா? சாம்க்கு உடனே ஓகே சொல்லியிருக்காள்னா நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தானே அர்த்தம். அன்பு, இனியா சாம கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கணும்னு நீ தான் ஆசைப்பட்ட. இப்ப ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. இனி கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க சந்தோஷமா வாழ்றத பார்க்க வேண்டியதான். இப்போ இனியா சாம பிடிச்சிருக்குன்னு சொன்னதுனா நமக்கு ஏன் ஒரு மாதிரி இருக்கு? அண்ணே, என்ன? வா போலாம்.
எங்கேயும் போ எப்படியும் போ, என்கிட்ட வா போலானா. நாளைக்கு எனக்கு அமெரிக்கா கிளம்ப வேண்டியதா இருக்கு. ஸோ நிறைய திங்ஸ்லாம் வாங்கணும், ஷாப்பிங் வேற பண்ண வேண்டியதா இருக்கு. நீ வா என் கூட. ஏய், உனக்கு அங்க கிடைக்காததா இங்க கிடைக்க போகுது. இங்க கிடைக்குது, அங்க கிடைக்காத நிறைய விஷயம் சடனா சாப்பிடணும் போல இருக்கும். ஆனா அங்க கிடைக்காது, அப்ப என்ன பண்ண முடியும்? உண்மை சொல்லு, சாம்க்கு இனியாக்க நடக்க போற கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக தானே நீ அங்கேருந்து ஃபிளைட் பிடிச்சு வந்திருக்க. சேச்சா, நான் எதுக்கு அப்படி நினைக்கணும்? எனக்கு நல்லாவே உன்னை பத்தி தெரியும்டி. அவன் வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்லது நடந்தா அதான் உனக்கு பிடிக்காதே, அதெல்லாம் கெடுத்து விட்டுறணுங்கிறதுக்காகவே ஃபிளைட் பிடிச்சு வந்திருக்கியே. ஆமா இசை, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ நினைச்ச நேரத்துக்கு அமெரிக்கால இருந்து ஃபிளைட் பிடிச்சி இங்க வர்ற, நினைச்ச உடனே அங்க போற. எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுக்கெல்லாம் உனக்கு யார் ஹெல்ப் பண்றது? யார் ஹெல்ப் பண்றானா? இல்ல, அமெரிக்கால நீ நினைச்ச நேரத்துக்கு போயிட்டு வர மாதிரி பக்கத்துல இருக்க கண்ட்ரியும் கிடையாது, பக்கத்துல இருக்க ஸ்டேட்டும் கிடையாது. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தானே. ஆனா என்னோட பிஜி சர்டிபிகேட் இப்போ ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. ஸோ அவங்களுக்கு என்ன அனுப்பி வைக்காமலும் முடியாது. அதான் யாரோ ஒருத்தங்க சாம்க்கு இனியாக்க நடக்க போற கல்யாணத்தை பத்தி உன்கிட்ட தகவல் சொல்லியிருக்காங்க. அதை தடுத்து நிறுத்துறதுக்காக தான் நீ வந்திருக்க. ஐயோ அண்ணா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்னும் சொல்ல போனா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சாம் இந்த மாதிரி கல்யாணம் பண்ண மாட்டேன்னுலாம் இருக்குது. எனக்கு எவ்வளோ வருத்தமா இருக்கு தெரியுமா? எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இனியாக்கா சாம்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நீ முடிவு பண்ணியிருக்கது எனக்கு தெரியும். நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நீ ஏன் சந்தோஷமா இருக்க மாட்டேன்? எல்லாரையும் தூக்கி போட்டு எதுவும் வேண்டான்னு போனவ தானே, நீ சந்தோஷமா தான் இருப்ப. நீ மட்டும் சாம விட்டு அன்னைக்கு போகாம இருந்திருந்தா இன்னைக்கு இத்தனை பிரச்சனை வந்திருக்காது. என்னண்ணே, நான் சாம கல்யாணம் பண்ணாம வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனதுனால தானே இன்னைக்கு நீ நினைச்சது நடக்குது. என்ன? இப்போ நான் ஆசைப்பட்ட மாதிரியே நான் சாம கல்யாணம் பண்ணிருந்தேனா நீ நினைச்சது நடக்குமா? நடக்காது தானே. என்ன நான் நினைச்சேன்? ஐயோ அண்ணே, கோவப்படாத. நீதான் சாம இனியாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஆசைப்பட்டியே. இப்போ நான் போகாம இருந்திருந்தா அது நடந்திருக்குமா? நான் போனதுனாலதான் நீ ஆசைப்பட்டது நடந்திருக்கு. ஆமாமா, அதனால ஒன்னு சும்மா விடுறேன். சப்பா, இவனை சமாளிக்க எவ்வளவு பேச வேண்டியதா இருக்கு. சரிண்ணே, இனியாவும் சாமும் பேசி முடிச்சுட்டு வந்தாங்களே, அப்போ சாம் வந்ததை பார்த்து எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் சொல்ல போனா சந்தோஷமா தான் இருந்து அவங்க ரெண்டு பேரும் சேர போறாங்கலாம். உனக்கு அப்படி ஏதாவது இருந்ததா? எனக்கே அப்படி இருக்கணும். நான் என்ன வெக்கம் கெட்டவன உன்ன மாதிரி? என்னடி பல்ல காட்டுற? என்ன உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ண்ணே. ஆனா என் மேல கோவப்படுறதா நினைச்சு அர்த்தமே இல்லாம பேசாத. என்ன? அப்புறம் சாம் அப்படி பார்க்கும்போது ஒருவேளை எனக்கு சாம் மேல பழைய இதெல்லாம் இருந்துச்சுன்னா எனக்கு தானே ஒரு மாதிரி ஃபீல் ஆயிருக்கும். நான் வேணா வெக்கம் கெட்டவளா அப்படின்னு என்ன நானே கேட்டுக்கலாம். ஆனா நீ நினைச்ச மாதிரி இனியாக்கா சாம்க்கான கல்யாணம் நடக்க போகுது. ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. சாம் வந்த கோலத்தை பார்த்து என்னை விட உனக்கு தான் ரொம்ப வயிறு எரிஞ்சிருக்கும் போல. என்னடி வெறுப்ப பிரியா? சேச்சா, சரி நீ வா போலாம். என்ன ஷாப்பிங் கூட்டு போ. உன்ன எதுக்கு நான் கூட்டு போனோம்? நான் கூட்டு போய் தான் நீ ஏதாவது வாங்கினா அது நடக்காதுன்னு முடிவு பண்ணிக்கோ. சரி ஓகே, அப்ப நான் சாமியை கூட்டு போறேன். சாமே நீ கூட்டு போக முடியாது. உனக்கு தேவைன்னா நீ தனியா தான் போகணும். என்னதானே உனக்கு பிரச்சனை? இங்க பாரு, இப்பதான் சாமுக்கு இனியாக்க நான் கல்யாண பேசி முடிச்சு வச்சிருக்கேன். இதெல்லாம் நீ சாம கூட்டு வெளியே போறது இனியாக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோ. அவ ஏதாவது நினைச்சு இந்த கல்யாணம் நின்றான். அதனால சாமியை நீ கூட்டு போக முடியாது. என்னன்னு உனக்கு பிரச்சனை? ஆகாஷ் அத்தான் இருந்தாங்கன்னா அத்தானே கூட்டு போயிருப்பாங்க. இனியன் அத்தான் இருந்தாங்கன்னா இனியன் அத்தான் கிட்ட கேட்டிருப்பேன். அத்தானே இப்போ உயிரோட இல்ல. நான் தப்பே பண்ணியிருந்தாலும் எனக்கு ஏதாவது ஒன்று தேவைன்னா நீ தானே என்னை பார்க்கணும். எனக்கு ஏதாவது ஒன்றுனா நீ நம்ம குடும்பம் மட்டும்தானே எனக்கு இருக்கீங்க. நிறுத்த இசை, உன்னோட சோகுக்கு இதத்தையெல்லாம் என்னால கேட்டுட்டு இருக்க முடியாது. உனக்கு சாம கூட்டு போகணுமா, தாராளமா கூட்டு போய்க்கான். ஆனா நீ எங்களுக்கு கொடுத்துட்டு போன அவமானத்தை மன்னிக்கிறதாவும் இல்லைன்னா மறக்கிறதாவும் இல்ல. அவன் முட்டாள் இசை. அவன் வேணா உன்னை மன்னிச்சு உனக்கு தேவையானதையெல்லாம் பார்த்து நீ ஊருக்கு போகும்போது உன்னை கொண்டு விடுறது எல்லாம் பார்த்துக்கட்டும். நான் அந்த அளவுக்குலாம் தியாகி இல்ல. நீ தியாகி இல்லைன்னு நீ தானே சொல்லிக்கணும். நாங்க நல்லா இருக்கனா சந்தோஷமா இருக்கனான்னு தெரிஞ்சுக்க நீ ஆள் அனுப்புனது வரைக்கும் எனக்கு தெரியும். என் மேல உனக்கு நிறைய பாசம் இருக்கனே. ஒருவேளை நீ பண்ற மாதிரி சாம் என்கிட்ட வெறுப்பை காமிச்சிருந்தானா உன்னால அதை தாங்கிக்கவே முடியாதுன்னு எனக்கு தெரியும். நான் தப்பு பண்ணிட்டேன் நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க. நீ மட்டும் என் கூட நல்லபடியா பேசி சிரிச்சிருந்தியன்னா எத்தனை பேர் என் மேல வெறுப்பை காட்டியிருப்பாங்கன்னு எனக்கு தான் தெரியும். அது உனக்கும் தெரியும். அதனால்தான் மொத்த கோவத்தையும் நீ மட்டுமே என்கிட்ட காட்டுற மாதிரி காட்டிட்டு இருக்க. நீ என் மேல காட்டுற கோவம் மூலமா மற்றவங்க எல்லாருமே என்கிட்ட பாசமா இருக்காங்க. ஏன்னா அவன் தான் இவ்வளோ கோவப்படுறானே, மற்றவங்க நம்மளும் இசை மேலே இவ்வளோ கோவத்தை காமிக்க கூடாதுன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அண்ணே, உன் மனசுல இருக்க பாசத்தை நீ வெளியே காமிச்சேன்னா எல்லாரும் பேச ஆரம்பிப்பாங்க. மறுபடியும் உன் தங்கச்சிக்கு செல்லம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டியான்னு எல்லாரும் பேச ஆரம்பிப்பாங்கன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அடுத்தவங்க என்ன கஷ்டப்படுத்த கூடாதுங்கிறதுக்காக தான் நீ மட்டுமே என் மேல வெறுப்ப காமிக்கிற. உன் மேல அண்ணனா எனக்கு
பாசம் அக்கறை எல்லாம் இருக்கு. என் இனியாவை தவிர இது யாருக்கும் புரியவும் புரியாது. எனக்கு புரியும் அண்ணே. கொஞ்சமா உனக்கு சந்தேகம் வந்ததும் நீ அமெரிக்காக்கே ஆள் அனுப்புனவன் உண்மை தெரியும் போது எனக்காக மொத்த ஆளா நீ தான் வருவ. நான் இங்க இருக்கும்போது உன் தங்கச்சி உனக்கு ஒரு குழந்தை மாதிரி தான். சாம நான் காதலிக்கும் போது உனக்கு வெறுப்பு வரல. எல்லாத்துக்கும் எனக்காக நின்றுருக்க. ஆனா உன் உயிருக்கு உயிரான ஃப்ரெண்டுக்கு நான் துரோகம் பண்ணதை உன்னால தாங்கிக்கவும் முடியல. அதுக்காக மற்றவங்க என்ன திட்டுறதை உன்னால ஏத்துக்கவும் முடியல. அதுக்காக ஒன்று நீயே வருத்திக்கிட்டு என் மேல கோவமா இருக்க மாதிரி நடிக்கிறது. அப்படி அந்த கோவம் தான் உண்மைன்னா நீ அங்கே ஆளே அனுப்பியிருக்க மாட்டேன். நீ ஆள் அனுப்புனது எனக்கு தெரியும் தானே. ஆனா உன் கண்ணிலே அரசாங்கம் மண்ணை தூவிருக்காங்கன்னா அது எப்படின்னு எனக்கு தெரியல. நான் தான் சாம கூட்டு போன்னு சொல்லிட்டேன்லாம். அதுக்கப்புறம் என்ன? டேய், என்னடா அண்ணன் தங்கச்சிக்கு நடுவுல நான் வந்துட்டேன் போலாம். ஆமாமா, இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சல் பத்தியா? என்ன இசை, அண்ணனும் தங்கச்சியும் ஒரே பாச போராட்டம் தான் போலாம். ஆமாம்மா, உன் ஃப்ரெண்டு என் மேல ரொம்ப பாச தள்ளி கொட்டிடுவான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஷாப்பிங் பண்றதுக்கு கூட்டு போன்னு சொல்றேன், கூட்டு போக மாட்டானாய். சரி சாமியாவது கூட்டு போறேன்னு கேக்குறேன், அதுவும் வேண்டாங்கிறான். ஒய்டா. டே, நீ முதல்ல என் முன்ன இப்படி பல்ல காட்டிட்டு நிக்கிறத நிப்பாட்டுறா. எனக்கு கடுப்பாகுது. ஏன் ஏன் நல்லா தெரியாது, ஆனா கடுப்பாகுது. நான் ஃபர்ஸ்ட் நீ இசையை வெளியே கூட்டு போறதுனால இனியா ஏதாவது நினைச்சிருவா அப்படின்னு நினைச்சது உண்மைதான். சரி சரி, போனா போது பார்க்க பாவமா இருக்கு. நீயே கூட்டு போயிட்டு கூட்டுவான். நோ 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 நண்பா. ஏன் என்ன, நேத்து வரைக்கும் நான் வேற மாதிரி, ஆனா இன்னைக்கியா இன்னைக்கு இனியாவோட லவ்வர், நாளைக்கு இனியாவோட ஹஸ்பண்ட். சோ சோ என்னடா சோ? நான் இசையை வெளியே கூட்டு போறத பார்த்து இனியாக்கு கோவம் வந்துருச்சுன்னா, ஒருவேளை அவளுக்கு வெறுப்பு வந்து என்ன வேண்டான்னு சொல்லிட்டாள்னா? சோதிக்கிறானே. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. அது ஒண்ணும் அவன் நினைச்சுக்க மாட்டான். நீயே கூட்டு போயிட்டு கூட்டுவான். ஆனா ஒண்ணுடா, இப்பவாது உனக்கு புரிஞ்சிருக்கான். இனியாக்கு என் மேல வந்தது காதலே கிடையாது. இப்ப பாத்தியா, உன்னை பேசி முடிச்சு நீங்க தனியா பேச போய் 14 நிமிஷம் தான் ஆச்சு. அதுக்குள்ள 14 வருஷமா அவ காதலிச்சதை தூக்கி போட்டுட்டா. அதான் சொல்றேன்ல, என் மேல வச்சிருந்தது பாசம் உன் மேல வந்திருக்கு பாத்தியா? ஆமாண்டா தற்குறி. என்ன சி பாத்தியா, தாமஸ் ஆல்வா எடிசன் மாதிரி யோசிச்சுட்டு இருக்கவன்னா தற்குறின்னு வந்துட்டு டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. சாரி, மன்னிச்சிரு. ஆனா ஒண்ணு மச்சான், நீ சொன்னது கரெக்ட் தான். என்ன, உன் மேல அவளுக்கு லவ்வே இல்லைன்னு சொன்ன பாத்தியா? அது கரெக்ட். கொடுத்தா பாரு 2 ஸ்வீட் தான். அதுலயே புரிஞ்சுக்கிட்டேன். என்ன ஆனாலும் சில விஷயங்களை அழிக்கவே முடியாதுன்னு இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கே பழைய பல ஞாபகங்கள் வந்துடுச்சுன்னா பாத்துக்கோயேன். ஆமாமா, அவ உனக்கு ஷாக் கொடுத்தாலும் என்னமோ எனக்கு அது ஷாக்கா தான் இருந்துச்சு. நீ சொன்னது கரெக்டா நண்பா. அவளுக்கு உன் மேல இருந்தது காதலே இல்ல. அதான் எனக்கு தெரியுமே. உனக்கு காதலை பத்தி ரொம்ப 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 தெரியும்னு எனக்கும் தெரியுமே. பட் ஓகே, உனக்கு கிடைக்காத ஒண்ணு எனக்கு கிடைச்சிருக்கு இன்னைக்கு. உன் ஃப்ரெண்டு இனியா கொடுத்தது ரொம்ப இனிப்பா இருந்துச்சுடா. தெரியுது. ஒருவேளை நிஜமாவே உன்னை அவ காதலிச்சிருந்தாள்னா என்னைக்கும் இதான் உனக்கு கொடுத்துருப்பான். ஆனா எனக்கு கொடுத்துருக்காள்னா சும்மாவா? ஓஹோ, நான் வேற ஹீரோ மாதிரி தான் இருக்கேன். என்னை யார் பார்த்தாலும், எந்த பொண்ணு பார்த்தாலும், என்ன இல்ல இசை, பிறந்த குழந்தை பார்த்தா கூட எனக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு அந்த குழந்தைக்கு தோணும். ஓஹோ, அதான் இனியாக்கும் அன்பு என்ன பார்த்து வச்ச உடனே புடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். அவ எனக்கு கொடுத்ததுல அன்பு, ஐ மீன் லவ், அப்புறம் இனிப்பு, காரம், புளிப்பு, துவர்ப்பு எல்லாமே இருந்துச்சு மச்சான். அத பத்தியே பேசிட்டே இருக்க நீ. அது ஒரு மாதிரி கிளிக்கிளிப்பா இருந்துச்சுடா. நான் தான் சொல்றேன்ல, லவ், ஸ்வீட், காரம், அப்புறம் புளிப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு எல்லாமே இருந்துச்சு. ஆனா அதுல எனக்கு அன்பையும் அப்புறம் அது என்ன ஸ்வீட் இதே மட்டும் எடுத்துக்கலான்னு தோணுது. சரி ஓகே, உன் தங்கச்சியாச்சு நீயாச்சு என்னமோ பேசிட்டு நின்னீங்க. அவள் வெளியே கூட்டு போனன்னு வர சொல்லிட்டு இருந்தியே, நீயே கூட்டு போயிட்டு கூட்டுவான். என்னால எல்லாம் முடியாது, வேணும்னா கூட்டு போயிட்டு கூட்டுவான். டேய், இனியா என்னை பத்தி என்னடா நினைப்பா? அது மட்டும் இல்லாம இசையும் நானும் முன்ன எப்படி இருந்தோன்னு வரைக்கும் இனியாக்கு தெரியும். சோ எங்க 2 பேரையும் சந்தேகப்பட்டோம்ல அது. அதனால வேண்டான்னு நினைக்கிறேன் நான். நீ ரொம்ப எல்லாம் துள்ளாத. நீ துள்ளுற மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. அதானே? ஏன் அவ என்ன 14 வருஷமா லவ் பண்ணிருக்கான். பண்ணட்டும். இப்பதான் எங்களுக்கு கல்யாணம் ஆக போகுதே. இந்த நேரத்துல நீ 14 வருஷமா லவ் பண்ணா, 14 வருஷமா புளிப்பு காட்டினான்னு ஞாபகப்படுத்திட்டே இருக்க. இல்லடா சொல்றேன், அவ என்ன 14 வருஷமா லவ் பண்ணிருக்கா. அப்படி இருக்கும்போது அந்த காதலை தூக்கி போட்டுட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவ ஓகே சொல்லியிருக்காள்னா அதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கும்.
மத்தபடி லவ்னெல்லாம் நீ எடுத்துக்காத. ஏன் 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 சாம் அப்படி எடுத்துக்க கூடாது? ஏய், உனக்கு எனக்கும் பேச்சே கிடையாது. நீ என் ரூம்ல இருந்து வெளியே போ. இங்க பாருனே, இந்த வீட்ல எல்லா உரிமையும் எனக்கு இருக்குன்னு தாத்தா எப்பவோ சொல்லியிருக்காங்க. எனக்கே இருக்கு. எந்தாலையும் போ. இங்க பாரு சாம், ஆனா இனியாக்கு உன் மேல லவ் இருக்குன்னு மட்டும் நீ தப்பு கணக்கு போட்டுறாதான். என்ன கேட்டா அவ என்ன 14 வருஷம் லவ் பண்ணிருக்கா. சோ அந்த லவ்வை தூக்கி போட்டு உன்னை ஏத்துக்கணும்னா ரொம்ப கஷ்டம்தான். எப்படிடா அப்படி சொல்ற? அதான் சொல்றனே 14 வருஷம் லவ் பண்ணிருக்கா அப்படின்னு. இல்ல, அந்த 14 வருஷத்தையும் நீ எதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்க? நீ தான் அது லவ்வே இல்ல, குழந்தைத்தனமா அவ பண்ணதுன்னு நீ தான் சொன்னியே, ஞாபகம் இல்லையா? ஆமா, நான் தான் சொன்னேன். அதான்டா, அது காதலே இல்லாத பட்சத்துல நீ எதுக்கு அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்க? இல்ல சொல்றேன், அவ மனசுக்குள்ள 14 வருஷமா என்ன பூட்டி வச்சிருந்திருக்கா. ஏதோ ஒரு விதத்துல வச்சிருந்திருக்கா எல்லாம். அதை தூக்கி போட்டு சடனா உன்னை ஏத்துக்கணும்னா எல்லாம் என்னால அதை நம்ப முடியல. அப்புறம் சும்மாவா கொடுத்தா? அது ஏதோ ஆக்சிடென்டா கூட நடந்திருக்கலாம். பரவாயில்ல, இவனை பத்தி நல்லாதான் இனியா புரிஞ்சு வச்சிருந்திருக்கு. ஆக வெளிவர ஆரம்பிச்சிடுச்சு. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதனே. இனியாக்கு உன் மேல காதல் என்னமோ சொல்ற 14 வருஷமா. அதெல்லாம் உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. உன்னை பொறுத்த வரைக்கும் தான் இனியா என்ன மெச்சூரே ஆகலையே. சோ காதலும் போய் தான். இப்போ நீ சாம்க்கு இனியாவை ஃபிக்ஸ் பண்ணதும் அவளுக்கு இதுதான் உண்மையான ஒரு உறவு அப்படின்னு தோணி இருக்கலாம்ல. இல்ல இல்ல, அவ்வளவு சீக்கிரமாலாம் அது தோணாது. டேய், என்னடா உனக்கு பிரச்சனை? சொல்லிக்கிட்டு இருந்தேன் அவளுக்கு உன் மேல வந்திருக்கிறது காதலே இல்ல, பாஸ் ஆனும். இப்ப அது என் மேல வந்திருக்குன்னு சொல்லும் போது இல்ல சீக்கிரமா என்ன மறக்க மாட்டான்னு சொல்ற. மறக்கிறதுக்கு உன்னை அவ உண்மையா காதலிச்சிருக்கணும் தானே? இப்ப சொல்லு, அவ உன்னை உண்மையா காதலிச்சாலா இல்லையா? இல்ல இல்ல, நீ என்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காத. அவளுக்கு என் மேல இருந்தது பாசம் தான். சிம்பிள், என் மேல இருக்கிறது காதல். சரி, ஏதோ ஒண்ணு. நான் இவதான் வெளியே கூட்டு போனேன்னு கேட்டு இருக்காலாம், கூட்டிட்டு போ. எங்க போறீங்க? அது இனியா, அததான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது யார் வந்தா? டேய் டேய், கோலம் போடாமலே சொல்லு, அவ புரிஞ்சுப்பா. அவனும் போட மாட்டான், நம்மளையும் போட விட மாட்டான். அது ஒண்ணும் இல்ல இனியா. எனக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணுமா. சோ ஷாப்பிங் பண்றதா இருக்கேன். அதுக்கு அண்ணனை கூட்டு போச்சோன்னா அவனை கூட்டு போக மாட்டேங்கிறான். இப்போ என்ன கூட்டிட்டு போக சொல்லிட்டு இருக்கான்? நான் எப்படி இனியா கூட்டிட்டு போக முடியும்? ஆமா, நீ எப்படி இசையை கூட்டு போக முடியும்? இததான் நான் கேக்குறேன். நான் இசையை வெளியே கூட்டு போனா நீ கோவப்பட்டு வேலாம். ஏன் இனியா, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஓ சாம, நான் பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிட்டு வருவேன்னு உனக்கு நம்பிக்கை இல்லையா? அப்படின்னு இல்ல, என்ன இருந்தாலும் நீங்க முன்ன பழகி இருக்கீங்க. சோ சாம கூட அனுப்பி வைக்கிறதுலாம் எனக்கு விருப்பம் இல்லதான். பார்த்தலாம், அவளுக்கு விருப்பம் இல்லையா? ஏன் அவன் அவளை வெளியே கூட்டு போறதுல உனக்கு என்ன பிரச்சனை? அன்பு, நீதான் எனக்கு சாம ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க. இப்போ இசை அவன் வெளியே கூட்டு போனா எனக்கு எப்படி இருக்கும்? ஏற்கனவே அவங்க பழகி இருக்காங்க, எல்லாம் நமக்கு தெரியும். பாத்தியாடா, நான் தான் சொன்னேன்ல அவ சந்தேகப்படுவா வேண்டாம் அப்படின்னு. அவ சந்தேகப்பட்டா உனக்கு என்ன? நீ கூட்டு போயிட்டு கூட்டுவான். சாம், நீ இசையை கூட்டு போக கூடாது. ஏமா? ஏன்னா உன்னதான் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான்ல, அப்புறம் எப்படி நீ இசையை கூட்டு போலாம்? அவன் தங்கச்சி அவன் வேணா கூட்டு போட்டோம். எனக்கு புரியுது உன் ஃபீலிங்ஸ். மண்ணாக்கட்டி ஃபீலிங். நேத்து வரைக்கும் நான் தான் உலகன்னு உருகிட்டு இருந்தா, அது எப்படி 14 நிமிஷத்துல 14 வருஷம் காதல தூக்கி போட்டிருப்பா? காதலாம் காதல். அப்பவே நினைச்சேன் இவ காதல் உண்மையானது இல்ல அப்படின்னு. இனி எவனாவது லவ் மண்ணாங்கட்டின்னு ஏதாவது பேச்சு வரட்டும். என்ன இனியா, என்ன உனக்கு பாவமா இல்லையா பாக்குறதுக்கு? என்ன இருந்தாலும் நம்ம 2 பேரும் ஒன்னா விளையாடி இருக்கோம், சண்டை போட்டிருக்கோம். உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா என்ன? இனியா அவ வேற அமெரிக்கால இருந்து வந்திருக்கா, நாளைக்கு கிளம்ப வேண்டியதா தான் இருக்கும். பாவம் இல்ல? பாவம் குல்ஃபி, கொஞ்சம் யோசிச்சு பாராய். நீ ஏன்டா கதற? அது குல்ஃபிங்கிற பேரை நான் என் கண்ணம்மாக்காக வச்சது. எத்தனை தடவை நான் என் கண்ணம்மாக்காக குல்ஃபின்னு வச்ச பேரை உன்கிட்ட ஷேர் பண்ணிருப்பேன். நீ எப்படி அதை அவகிட்ட யூஸ் பண்ணலாம்? டேய், குல்ஃபியா இருந்தாலும் குலாப் ஜாமுனா இருந்தாலும் காதலுக்கு யூஸ் பண்றதுல தப்பே இல்ல. நீ சொல்லு குல்ஃபி, அவளே பாவம். கூட்டு போலாம் தானே? உனக்கு தெரியாதது இல்ல. சரி, ஓகே, ஐ டோன்ட் லைக் இட் தான். எப்பப்பா? இசை வேற பாவம், அவளுக்காக ஒண்ணு பண்ணலாம். உங்க 2 பேர் கூடயும் நானும் வரேன். ஓ ரியலி? நீ வரேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஏன்னா இனியா, நீ வரலன்னா நீ என்ன தப்பா நினைச்சுப்ப பத்தியா? நீ வரேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் திருப்தியா இருக்கு. சரி, நம்ம 3 பேருமே போலாம். என்னில்லு, நீ எங்க போற? அன்பு, நீ இசையை கூட்டிட்டு போக மாட்டேன். சாம் தான் அவளை வெளியே கூட்டிட்டு போய் ஆகணும். எனக்கு சாம அவ கூட அனுப்புறதுல விருப்பம் இல்ல. சோ நான் போய் தானே ஆகணும். நீ எல்லாம் போக வேண்டாம். அது நீ எப்படிடா சொல்லலாம்? நான் போவேன், எனக்கு பார்த்து வச்சிருக்க மாப்ள. சோ நான் கண்டிப்பா போய் தான் ஆகணும். வா சாம், நாம 3 பேரும் போலாம். ஆமாமா, ஒன்னா போலாம் ஒன்னா போலாம். மண்ணா போலாமா? மச்சா மண்ணு இல்ல, ஒண்ணு ஒண்ணு. ஒன்னா போலாம் ஒன்னா போலாம். இனியா, நீ வெளியே வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ என்னடா அவகிட்ட பேச போற? ஆமா, நீ என்ன என்கிட்ட
பேசணும். ஏய் மறந்துடாத, நான் உன் ஃப்ரெண்டு. அப்புறம் இனியா, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வேற யாராவது வந்தா விரிசல் வந்துருங்கிறதுக்காக தான் நான் உனக்கு சாமியை பார்த்து வச்சிருக்கேன். நான் உன்கிட்ட பேசணும்னு ஒரு பார்வை பார்த்தாலே என்ன அன்புன்னு வந்து நிப்ப. இப்ப என்னடானா என்ன பேசணும்னு கேக்குறேன். என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் அன்பு, என்ன கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு வெளியே வா, தனியா பேசணும். இதெல்லாம் சொல்லும்போது சாம்க்கு என் மேல சந்தேகம் வரும்ல. அடே, நீங்க 2 பேரும் போடுற பிளான பார்த்தா அரசாங்களுக்கே டஃப் கொடுத்துருவீங்க போல இருக்கேன். சரி சாம், கிளம்ப, நம்ம போலாம். போலாமே. ஏன் அன்பு நீ வரியா? சேச்சா, நான் எதுக்கு வரணும்? மவனா, நான் கொடுத்த பில்டப்புக்கு நீ வராம இருந்துருவியா என்ன? நீ மட்டும் வந்துட்டா உனக்கு இனி என் மேல காதல் இருக்குன்னு 100க்கு 200% நான் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். ஏன் நில்லு. கைய விட அன்பு. நீ எங்க போற? சாமும் இசையும் ஷாப்பிங் பண்றதுக்காக வெளியே போறாங்க. சோ கார்ல எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் கிளம்புறேன். நீ எல்லாம் போக வேண்டாம், அவங்க 2 பேருமே போயிட்டு வரட்டும். ஏன் நான் போக கூடாது? ஏற்கனவே அவங்க 2 பேரும் காதலிச்சது எல்லாமே நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது எனக்கெல்லாம் சாம அவ கூட அனுப்புறதுல விருப்பம் இல்ல. 1000 தான் அவ உன் தங்கச்சியாவே இருந்தாலும் எனக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை யார் மேலயும். ஓகோ, இல்ல எனக்கு புரியல. காதல்னா என்ன? 14 வருஷமா காதலிப்பாங்களாம், அதெல்லாம் எப்படி ஒரே நாள்ல மறந்து போகும்? 14 வருஷமா யார் காதலிச்சா? என்ன உளறிட்டு இருக்க? அன்பு உளராதா. இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ என்கிட்ட எவ்வளவு கெஞ்சின இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்காதா, நான் மது மாதிரி ஒரு ஓரமா வாழ்நாளும் இருந்துட்டு போறேன் அப்படின்னு. ஆமா. அப்புறம் எப்படி ஒரே நாளையில மனசு மாறி இருப்ப? எனக்கு என்னமோ இதுல நம்பிக்கையே இல்ல. ஐயோ, இதுல என்ன அன்பு இருக்கு? எல்லா பொண்ணுங்களும் ஒரு நாள் கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போக போறாதான். எனக்கு உன் மேல ரொம்ப பாசம். என்ன? பாசம் பாசம் பாசம். அந்த பாசம் எங்கே உடைஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் கல்யாணமே வேண்டான்னு முடிவெடுத்திருந்தேன். ஆனா இப்பதான் பாசம்னா என்ன, காதல்னா என்ன, அன்புனா என்ன எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். நிஜமாவே சாம் கிடைச்சிட்டான். அப்புறம் நம்ம 2 பேரும் எப்பவுமே இதே மாதிரி இருந்துடலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அழிவே இல்ல. அதனால எனக்கும் இப்பதான் அன்பு எல்லாம் தோணுது. என்ன தோணுது? இவ்வளவு நாள் நான் கல்யாணம் வேண்டாம்னு நினைச்சிட்டு இருந்தது உன் மேல நான் ரொம்ப பாசமா இருந்தேன் பாத்தியா. உன்னை விட்டு பிரிஞ்சிருவானோ அப்படின்னா இப்பதான் சாம் மாப்பிள்ளையா வந்துட்டான். அது நடக்காதுல்ல. என்னமோ ஒண்ணு. ஆனா நீலாம் அவங்க கூட போக வேண்டாம், சாம் கூட எல்லாம் நீ போக வேண்டாம். நான் இல்லாம நீ எங்கேயாவது போயிருக்கியா? போனது இல்ல எல்லாம், இப்பவும் போக வேண்டாம். அது எப்படிடா? 1000 தான் உன் தங்கச்சியா இருந்தாலும் அவங்க 2 பேரும் முன்ன காதலிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இசையை சாம் கூட தனியா விடுறதுல எனக்கு விருப்பம் இல்ல. நீ சொல்றது வாஸ்தவமான பேச்சு தான். நீ இல்லாம நான் எங்கேயும் போனது இல்லதான். ஆனா அன்பு, எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீ இல்லாம நிறைய இடத்துக்கு போயிட்டு வர வேண்டியது இருக்கும். நீ இல்லாம நிறைய நாள் இருக்க வேண்டியதா இருக்கும். ஸோ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இப்ப நான் அவங்க கூட போறது எனக்கும் சாம்க்கும் வர ஒரு புரிதலை ஏற்படுத்தோம்ல. ஆமா, அவங்க 2 பேரும் ஒன்னா சேரணும்னு நாம தான் ஆசைப்பட்டோம். திடீர்னு நமக்கு என்னாச்சு? சரி இனியா, நீ சாம் இசை கூட போயிட்டு வா. நீ சொல்றதும் கரெக்ட் தான். அன்பு, என்னாச்சு உனக்கு திடீர்னு? அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்ட. சந்தோஷமா இருக்கும்போது உனக்கு என்ன பிரச்சனை? அவன் கூட வெளியே போயிட்டு வரதுல உனக்கு என்ன? நீ மட்டும் எங்க கூட வெளியே வந்துட்ட அன்பு. வருவேன், வந்துதானே ஆகணும். வந்துட்டேன்னா அன்பு, உனக்கு காதல் இருக்குன்னு நான் எடுத்துக்கிறேன்.